ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே குயிக்காக ரொம்பவே டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யக்கூடிய பீட்ரூட் முட்டை பொரியல் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்க கூட இந்த பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் எக் பொரியல் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இது கூட தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஜீரண சக்திக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர வரைக்கும் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலரில் செவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாயை இந்த மாதிரி 2 கிள்ளி சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் கோல்டன் கலரில் வர தேவையில்லை, லைட்டாக அதோட பச்சை வாசனை போனாலே போதும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இதெல்லாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 பீட்ரூட் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன் மீடியம் சைஸில். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ அடுத்ததா பீட்ரூட் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி வேண்டாம், பீட்ரூட் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துலேயே பீட்ரூட் நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா பீட்ரூட் வெந்துருச்சு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி பீட்ரூட்ல கொஞ்சம் கூட தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணியோட இருக்கிறப்ப முட்டை சேர்த்துட்டா பொரியல் ரொம்ப சதசதன்னு போயிடும். அதனால தண்ணி இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்ததும் நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இதில் 2 உடைச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 முட்டை சேர்த்துருக்கேன். இது கூடவே முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டை இந்த உப்போட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. எடுத்தோடனே காயோடு மிக்ஸ் பண்ண வேண்டாம். நடுவில் இருக்கிற முட்டையை மட்டும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் பிரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா முட்டை நல்ல முட்டை பொரியல் மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா இதை பொரியலோடு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருக்க வேண்டாம். 2லேருந்து 3 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக முட்டை பொரியல் அளவுக்கு வந்துடும். முட்டையெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் கடைசியாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டை பொரியல் ரொம்பவே குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. மிளகுத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்க்குறப்ப தான் பீட்ரூட்டோட இனிப்புத்தன்மை தெரியாது. மிளகாத்தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்து செய்கிறப்ப அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். பாருங்க நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. பீட்ரூட்டை ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி சேர்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வரும். இந்த பீட்ரூட் முட்டை பொரியல் ரெசிபியை உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல்லே நிறைய பொரியல் ரெசிபிஸ் போட்டிருக்கோம், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.